அருணுடைய நேர்மையை பற்றி அடிக்கடி காமிச்சிட்டே இருந்தாங்க நமக்கு. இந்த சிறகடிக்க ஆசையில் அவர் வந்து அப்படியே ரொம்ப நல்லவரா, அப்படியே வந்து அந்த ஒரு யூனிஃபார்ம் மாட்டினார் அப்படின்னா வந்து சொந்த கேர்ள் ஃப்ரெண்டுக்கிட்டே வந்து அதெல்லாம் ஒழுங்காக ரூல்ஸ் பேசக்கூடிய ஒரு ஆளாக காமிச்சு, கடைசியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து அப்படி அம்பிமா இருந்த ஒரு ஆள் டவக்குன்னு அந்நியனாக மாறி இப்போ என்ன வேலை செஞ்சுருக்காரு அப்படின்னா, பிரேக் பிடிக்கல அந்த வண்டியிலன்னு தெரிஞ்சால் கூட பழைய பாவத்துக்காக இப்போ அனுபவிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கிறுக்குத்தனம் ஒன்று பண்ணார். ஆனால் அதே போல் நம்மளுடைய ஹீரோவான முத்து அவர்களும் எக்கச்சக்கமான கிறுக்குத்தனம் பண்ணுறதுல ஒரு ஸ்பெஷலிஸ்ட் அப்படிங்கிறதுனால இப்போ அவர் வேறு என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, குடிச்சிட்டு போய் ஃப்ரெண்ட்ஸோட போய் பிரச்சனை பண்ணி கடைசியில் வந்து அவர் நான் வேணாம் தான் சொன்னேன், ஆனால் அவனுங்களா தான் கூட்டு போயிட்டாங்கன்னு இதை பேச ஆரம்பிச்சு இத்தனை நாளாக குடிச்சிட்டு இருக்கீங்க, இன்னமும் ஒவ்வொரு தடவையும் புதுசாக குடிக்கிற மாதிரியே சலம்பிட்டு இருக்கேப்பான்னு தான் இருக்குது நமக்கு முத்துவை பார்த்தா. ஸோ இப்போ இந்த விவகாரத்தில் இப்போ என்ன ஆகிடுது அப்படின்னா வந்து கடைசியில் முத்து மேலே கேஸ் போட்டு அவரை உள்ளே தள்ளிடலாம், ப்ளஸ் சஸ்பென்ஷன் ஆஃப் 6 மாதத்துக்கு வந்து டிரைவிங் லைசன்ஸையும் பண்ணிடலான்னு சொன்னபோது தான் எப்படியோ மீனா அறிவுபூர்வமாக யோசிச்சு அந்த கான்ஸ்டபிள் யார் வந்து முத்துவோட வண்டியை ஓட்டு வந்து கையை உடச்சிக்கிட்டாரோ பிரேக் இல்லைங்கிறதுனால அவர்கிட்ட வந்து நான் உங்கள் பொண்ணு மாதிரி உங்கள் பொண்ணோட வாழ்க்கை இப்படி ஆனால் பொத்துப்பீங்களா அப்படி இப்படிலாம் வந்து பேசி எப்படியோ சமாளித்து கடைசியில் வந்து அவரை வந்து உண்மையை சொல்ல வச்சுருவாங்க போல். அதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள்.